Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி புடலங்காய் கூட்டு. என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்றேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். கூட்டு பண்றதுக்கு இந்த மசாலா ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம அரைச்சு ரொம்ப ஃபைன் பேஸ்டா இல்லாம கொஞ்சம் 1-2 அரைச்சு வெச்சுக்கலாம். சோ என்னென்ன எடுத்துர்க்கேன்னு பாருங்க. மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படினா மிளகு 1/4 ஸ்பூன் எடுத்தா போறோம். ஒரு 5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் காயோட அளவு பொறுத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லி வாசனைக்காக. அவ்வளோதான். முன்னவே சொன்ன மாதிரி இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியை வச்சு அது மசிஞ்சிடும். ஸோ தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட இது ஒரு 1 pot ரெசிபி தான். நம்ம குக்கர்லேயே தாளித்து விட்டு பருப்பு போடுறதுனால குக்கர் பயன்படுத்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாகவும் பாத்திரத்துலேயும் பண்ணலாம். ஸோ எண்ணெயில் கடுகு சீரகம் போட்டுக்கிட்டேன். கூட்டு தாளிக்கும் போது சீரகம் போட்டு பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நறுக்கினது சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்ததுனால தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கூட்டு ப்ரிப்பரேஷனுக்குலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டோடனே நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி புடலங்காய் கூட இது சேர்ந்தால் தெரியாதுன்றதுனால ஜஸ்ட் லைட்டாக ஸ்லிட் பண்ணி விட்டுருக்கேன். ஜஸ்ட்டு வாசனைக்காக போட்டிருக்கேன். சாப்பிடும்போது அப்படியே நம்ம கஷ்டப்படாமல் எடுத்து வச்சிடலாம். பெரிய மிளகாயாக இருந்ததுன்னா, குட்டி குட்டியாக போட்டிருந்தோம் அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போது வாசனைக்கு கருவேப்பிலை மல்லியும் சேர்த்தாச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா நாட்டு புடலங்காய் தான், அதுவும் பிஞ்சாவே இருந்தது. அதனால் உள்ளே இருக்க அந்த விதை பகுதியில் நான் ரொம்ப நீக்கலை, கொஞ்சம் அதோடு தான் சேர்த்துருந்தேன். நல்ல சதை பிடிப்பாக கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நாட்டு காய்கள்லாம் ஒரிஜினலாகவே நாட்டு காய்களாக கிடச்சிது. இப்போ ரொம்ப ரேராக எப்போயாச்சும் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். என்னென்னா இதுலேயே ஹைப்ரிட் தான் எப்போவுமே கிடைக்கிது. நாட்டு காய்கறிகள் கிடைக்கிறது எப்போயாவது தான் வருது. அதனால் எப்போ நாட்டு காய்கறிகள் கிடைச்சாலும் நம்ம மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிறது நல்லது. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சேர்த்துக்கிறேன். இது கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா கூட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எக்ஸாக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். நான் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி நான் கடலைப்பருப்பை தவிர்த்துட்டேன். ஸோ தண்ணி இது கொஞ்சம் கவனமாக வைங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட்டு நல்லா இருக்காது. ஸோ இந்த காய்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். இதை குக்கர் மூடி போட்டுட்டு, என்னோடய குக்கருக்கு நான் 2 விசில் விட்டுருக்கேன். இப்போது ஸ்டீம் அடங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அது இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இது வேக வைக்கும் போதே இது போடக்கூடாது. ஸோ காய் வெந்த பிறகு கடைசியாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அருமையாக ரொம்ப சூப்பரான புடலங்காய் கூட்டு தயாராகிடும். இது புளிக்குழம்புக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.